இப்போ பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையானா நம்ம வண்டி ஓட்டிட்டு வரும்போது ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பிடிக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ, இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அ வண்டி ஓட்டுறதுக்கு முன்னால மது அருந்தவே கூடாதா? இல்ல அப்படி அருந்துனா எது சேஃப்? எவ்வளவு வரைக்கும் மது அருந்தலாம் அப்படின்னு. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒரு ட்ரிங்க் இஸ் ஈக்குவல் டூ 30 எம்எல் ஆஃப் ஸ்பிரிட் அல்லது மது. அந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சோம்னா, நம்ம மதுவின் அளவு 30 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் என்ற அளவுக்கு வரும். இந்த ஒரு ட்ரிங்க் தான் சேஃப் ட்ரிங்கிங் லிமிட் ஃபார் டிரைவிங். ஒரு ட்ரிங்க்குக்கு மேலே ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே போனால் அவருக்கு ரியாக்ஷன் டைம் குறையும், முடிவெடுக்கும் திறன் ஜட்ஜ்மெண்ட் குறையும், அவங்களோட மோட்டார் கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு போயிடும். ஸோ சேஃப் ட்ரிங்கிங் லிமிட்னு சொன்னால் ஒரு பெக்குக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இன்னும் ஒரு பட்சம் அதிகமாக போனால் மது அருந்தினாலே நம்மளோட செயல்பாடுகள் மட்டும் ஆகிறங்காட்டி போத் சென்சரி அண்ட் மோட்டார் நம்ம மதுவே அருந்தாமல் வண்டி ஓட்டுறது தான் நல்லது. ஏன்னா அந்த சேஃப் ட்ரிங்கிங் லிமிட் ஒருத்தரோட பாலினத்துக்கு தகுந்த மாதிரி ஆண் பெண் வேறுபாடு இருக்கும். அப்புறம் அவங்களோட பில்டுக்கு தகுந்த மாதிரி குண்டானவங்களுக்கு ஒல்லியானவங்களுக்கு சேஃப் ட்ரிங்கிங் லிமிட் வேறுபடும். அப்புறம் மரபணு ரீதியாகவும் வேறுபடும். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, மது அருந்தும் போது என்ன சாப்பிட்றாரு கூட, இது எல்லாத்தையும் பொறுத்து ரத்தத்தில் மதுவின் அளவு வேறுபடும். ஸோ உண்மையான சேஃப் ட்ரிங்கிங் லிமிட் ஃபார் டிரைவிங்னா 0. மதுவே அருந்தாமல் தான் வண்டி ஓட்ட வேண்டும்.